ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் அண்ட் ஸ்மைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்லீவ்னுடைய ஹைட்டு 4.5 இன்ச்சஸில் நான் துணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துணி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்லேருந்து 5 இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன், மேலே கீழே மார்க் பண்ணி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 6 இன்ச் நார்மல் ஸ்லீவ்னுடைய அகலம் எடுத்திருக்கேன். மேலிருந்து 2.5 இன்ச் மைனஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஸ்லீவ்னுடைய ஷேப் வரைஞ்சி விட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்ல இருந்து 5 இன்ச்சுக்கு நம்ம பஃப் வைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் நார்மல் ஸ்லீவ்னுடைய வித்து ரவுண்ட் எல்லாமே ஹைட்டு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஸ்லீவ்னுடைய ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல மேலேயும் கீழே நாச் போட்டிருக்கேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக்னுடைய அதே மாதிரி நான் லைனிங்கும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ லைனிங் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம், அதாவது நல்ல துணியினுடைய கீழ் பக்கத்தில் வச்சு அடிப்பக்கத்தில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் இந்த மேல் பக்கத்தில் ஸ்லீவ்னுடைய மேல் பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். ஓகே, பாருங்க, ஒரே மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கும்போது ஒரே அளவில் வைங்க, அகலம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பக்கம் நாச் போட்டுக்கிறதுல இருந்து இந்த பக்கம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ்க்கு நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, இப்போது அதை அப்படியே கீழ்ப்பக்கம் கையினுடைய இந்த கீழ் பக்கத்தில் நம்ம மேலே எந்த பக்கம் பார்த்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பி ப்ளீட்ஸ் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட் டிரெக்ஷனில் திருப்பி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பாருங்க, பஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதனுடைய கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு சைடாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ண துணியை பாருங்க, ஃபோல்டிங் சைடு மேலே வருது, அந்த ஃபோல்டிங் இல்லாத பக்கத்தை கீழே வர மாதிரி வச்சு ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது நாச்சஸ் போட்டு இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி தையல் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், சின்னதாக ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகான ஒரு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸ் கூட இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த டிசைன் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.